போடு இன்றைக்கான ரெண்டாவது புறம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அருணா வந்து எல்லாத்தையும் கதறன்னு கதற விட்டுட்டு இருக்கான். பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் வந்து முத்துக்குமரன் சொல்கிறான், மேனஸ் முக்கியம், மேனஸ் முக்கியம், மேனஸ் வார்த்தைகள் முக்கியம். தீபக் அண்ணன் வந்து சொல்கிறாரு, இந்த லிவிங் ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை கொடுக்காம வந்து பேசுகிறதே உரிமை, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காப்புல. உடனே வந்து ஜாக்லின் சொல்லுது, வெளியே இருந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து கதன்னு கதட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வர்றாங்க அருணாவுக்கிட்ட, அதோட புறம முடியுது. அதுக்கப்புறம் ஏதோ பெரிய சம்பவம் இருக்குமா என்னன்னு சொல்லி தெரில. புறம பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. வாங்கடா. ஏன்னா அருணோ வந்து வெளியே போனது எப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு குரூப்பிசம் பண்ணிருந்தாங்க. முத்துக்குமரன் தான் அப்போ குரூப்பிசத்தோட தலைவன். அந்த டீமாக இருக்கும்போது அவன் சொல்கிறத வந்து எல்லோரும் கேட்கணும். அதில் அவன் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஆள் வந்து அருண், அப்புறம் வந்து இந்த விஷால், அப்புறம் சத்யா, அவங்க எல்லாம் ஒரு டீமு. அப்புறம் ஜெஃப்ரி எல்லாமே ஒரு டீமாக இருப்பாங்க. டீமாக இருந்துக்கிட்டு என்னென்னா இவனை வந்து அட்டாக் பண்ணாங்க. தனியாக இருந்தனால இவன் வந்து கொஞ்சம் அந்த டீமோட ஒத்துழைக்காத அப்படிங்கிறனால இவனை போட்டு எல்லாம் நாமினேஷன் பண்ணி இவன் கெட்டவன் மாதிரி சித்தரித்து அருணை வந்து வெளியே அனுப்புனாங்க. ரெண்டாவது நேற்றுக்கு வந்து அருண் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாப்புல, அருணோவுக்கு வந்து வெளியே போயிட்டுருக்கு பர்சனல் விஷயம், அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பேசினேன் அப்படின்னா அருணோ வந்து நாரிடும், அவனுக்கு தைரியம் இருந்தால் உள்ளே வந்து எங்கள்கிட்ட பேசணும், நம்மள்கிட்ட பேசணும், அதை விட்டு ஸ்டேஜில் பேசினா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனாக இருக்கட்டும் அருணாக இருக்கட்டும் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு போல இருக்குது. அதனால தான் உள்ளே வந்தேன்னா எங்கே ஜெஃப்ரியை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா அருண் விஷால் எல்லாத்துக்கும் சண்டை, அருணவுக்கெல்லாம் சண்டை வந்துருக்கு போல இருக்குது. அந்த சண்டையை தடுக்க போய் தான் நம்ம கண்ணியை வந்து மேனஸை பற்றி பேசுகிறாரு. நீ மேனஸை பற்றி பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஜாக்லின்லாம் வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க, டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவன் பண்ணதை வந்து கேட்க மாட்டீங்க, நான் பண்ணதை மட்டும் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அருணை வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. புறமோ பார்க்குறது நல்லா இருக்குது. வார்த்தை முக்கியம் அப்படின்னு சரிண்டா கண்ணியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.